கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளிலே நாம் தொடர்ந்து இந்த சீஷர்கள், இயேசுவை பின்பற்றினதான சீஷர்களிலே 12 சீஷர்கள் இல்லாமல் மற்றவர்களும் கூட இணைந்து அவர்கள் காணப்பட்டார்கள். அப்பொழுது நடந்ததான காரியங்கள் என்னவென்று சொன்னால், 6ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் நடபடிகளில் ஒரு காரியம் நடக்கிறது. சீஷர்களுடைய தொகை அதிகமாகிறது. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அதன் பின்பு அநேக மக்கள் சீஷர்களாக சேர்க்கப்பட்டார்கள். அந்த நேரத்தில் ஒரு பெரிய நெருக்கடி இருக்கிறது. கிரேக்கர்களுக்கு மத்தியில் அவருடைய விதவைகளெல்லாம் சரியாக பராமரிக்கப்படவில்லை என்கிறதான ஒரு உறுத்தல்கள் இருந்தது. அதை சீஷருடைய பார்வைக்கு கொண்டு போன பொழுது அப்போஸ்தலர் சொன்னாங்க, எங்களுக்கு ஜெபம் பண்ணுறது, பிரசங்கம் பண்ணுறது இதுதான் வேலை. ஆனால் இப்படிப்பட்டதான பந்தி விசாரிப்புக்காரங்களெல்லாம் இங்கே இருக்கிறதான சாதாரண மக்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் சீஷர்கள், அப்போஸ்தலர்கள், சீஷர்கள், அதற்கப்புறம் கீழ்மட்டத்தில் உள்ளதான சாதாரண மக்கள், பந்தி விசாரிப்பு செய்கிற பணிவிடைக்காரர்கள். இவர்களுடைய குணங்கள் எப்படி இருந்திருக்க வேண்டும்? வெறும் சர்விங், அந்த சாப்பாடு பரிமாறுகிறது, உபசரிக்கிறது, இவைகள் மட்டுமே அந்த நேரத்தில் நடந்திருக்கும் என்று சொன்னால் அது சரியாக இருக்காது. இதற்கு ஒரு அர்ப்பணிப்பு தேவை. அந்த அர்ப்பணிப்பு கொண்டது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் வசனம் இப்படியாக சொல்கிறது, ஆதலால் சகோதரரே, பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம் என்று சொல்லி 7 பேரை தேடுகிறாங்க. அவர்கள் அந்த 7 பேருடைய பட்டியல் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய பெயர்களை நீங்கள் படித்து பாருங்கள். அந்த 7 பேர் இருக்கிறாங்க. அதில் மிக முக்கியமான அதிகமாக வல்லமையாய் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சொல்லப்பட்டவர்கள் 2. ஒன்று ஸ்தேவான், இன்னொன்று பிலிப்பு. இந்த ஸ்தேவானை குறித்து சொல்லும் பொழுது ஒரு வசனம் சொல்லுகிறது, தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிற்று. அதன் பின்பு ஸ்தேவான் விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஸ்தேவான் பந்தி விசாரிப்பு செய்கிறவன், சாதாரணவன். அவன் செய்ததான காரியம், அவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அப்படிப்பட்டதான ஒரு சாதாரண பரிசுத்தாவியினுடைய வல்லமையை பெற்று நிறைந்த, விசுவாசத்தில் நிறைந்த அந்த ஸ்தேவானதை செய்ய முடியும் என்று சொன்னால், இன்றைக்கு இயேசுவினுடைய கிருபைகளை பெற்றிருக்கிற நாமும் கூட அப்படிப்பட்டதான அற்புதங்களையும் அடையாளம் செய்ய முடியும். இந்த ஸ்தேவானை குறித்து நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அந்த நேரத்தில் அவன் செய்ததான காரியங்கள் ஒரு மிக பெரிதான காரியம். ஸ்தேவான் தான் எவர் ஷார்ட் லீவ்டு டிசைபிள் என்று பார்க்கிறோம். கொஞ்ச காலம்தான் வாழ்ந்தார். அவர் எவ்வளோ பெரியவர் தெரியுங்களா? அதை குறித்து நாளைய தினத்தில் பார்ப்போம். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோட துதிக்கிறோம். இந்த ஸ்தேவானை போல நாங்களும் விசுவாசத்திலும் ஆண்டவரே எல்லா காரியம் வல்லமையிலும் நிறைந்தவர்களாக எங்களுக்கு உதவி செய்ய கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் கூட உம்முடைய நாமத்தை உபயோகப்படுத்தி உமக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருந்து சாதாரணமான எந்த வேலையை செய்தாலும் கூட கர்த்தர் அங்கீகரிக்கிறார் என்கிறதான காரியத்தில் ஆண்டவரே நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஸ்தேவானை ஆண்டவரே அந்த நாளில் உயர்த்தி, ஆண்டவரே மேன்மைப்படுத்தி, அந்த மக்களுக்கு முன்னால் எல்லாம் கனப்படுத்தினீங்களே, அதை போல் அது நடக்க கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும்.